கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. இயேசு கலிலேயா கடலின் அக்கறைக்கு சென்றார். அவர் அநேக வியாதியஸ்தர்களை அற்புதமாக குணமாக்கினபடியால் திரளான ஜனங்கள் அக்கறைக்கும் பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி சீசர்களையும் தன்னோடு கூட ஏறி வரச் செய்து அவர்களோடு உட்கார்ந்தார். மக்கள் எல்லாரும் கலிலேயா கடற்கரையில் உட்கார்ந்தார்கள். இயேசு மலையில் உள்ள கற்களையே பிரசங்க பீடமாக எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். அந்த நாட்களிலே யூதர்கள் விசேஷித்து கொண்டிருக்கிற பஸ்கா என்னப்பட்ட பண்டிகையின் நாட்கள் நெருங்கிற்று. அப்படி இருந்தும் மக்கள் எல்லாரும் பண்டிகையின் வேலைகளை செய்வதை விட்டுவிட்டு இயேசுவை தேடி என்னுடைய பலவீனம் நீங்காதா, என்னுடைய கஷ்டம் நீங்காதா என்று சொல்லி திரளான மக்கள் வந்தார்கள். இயேசு கண்களை ஏறெடுத்து மக்கள் வருகிற கூட்டங்களை பார்த்தார். உடனே பிலிப்பு என்கிற சீடனை நோக்கி, இவர்கள் எல்லாரும் சாப்பிடத்தக்கபடி நாம் எங்கே சாப்பாடு வாங்கலாம் என்று கேட்டார். தாம் அற்புதம் செய்யப்போகிறோம் என்பதை அவர் மனதில் அறிந்திருந்து அந்த கேள்வியை பிலிப்பியுடன் கேட்டார். அவன் எங்கே வாங்கலாம் என்ற கேள்விக்கு, இவ்வளவு பேருக்கும் சாப்பாடு வாங்க 200 பணத்துக்கும் மேலாக ஆகும். அப்படி அவ்வளவு தொகைக்கு வாங்கினாலும் போதாதே ஆண்டவரே என்றான். இன்றைக்கு நாமும் இப்படித்தான் அங்கலாய்க்கிறோம். இயேசுவால் முடியும் என்ற நம்பிக்கையை விட்டுவிட்டு பிலிப்புவை போலதான் இதை செய்வதற்கு இவ்வளவு செலவாகும், அதற்கெல்லாம் நான் எங்கே போவேன், ஆகவே இந்த காரியம் நடக்காது என்று நாம் அங்கலாய்த்து நம்பிக்கையற்றவர்களாய் காணப்படுகிறோம். இயேசு நம் மனநிலையை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாயிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இப்படி இயேசுவும் பிலிப்புவும் பேசி கொண்டிருப்பதற்குள்ளாக சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்ற சீடன் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவனிடத்தில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் இத்தனை பேருக்கு போதாதே என்றான். ஏறக்குறைய 5000 ஆண்கள், 5000 பெண்கள், பிள்ளைகள், மொத்தம் 15,000க்கு மேலான கூட்டத்திலும் யார் என்னென்ன வைத்திருக்கிறார்கள், யார் சாப்பாடு வைத்திருக்கிறார்கள், யார் கையில் என்ன இருக்கிறது, அவன் தருவானா என்பதையெல்லாம் கவனமாக பார்த்து அறிந்து கொள்ளும் தாளந்து அந்திரேயாவிடம் இருந்தது. இந்த அறிதல் ஊழியர்களாகி எல்லாருக்கும் வேண்டும் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஊழியர் ஒருவர் ஆலயம் கட்டினார். ஆலயம் கட்டுவதென்பது அவ்வளவு எளிதல்ல. ஆகவே மக்களை எல்லாம் அழைத்து ஜெபித்து வேலையை தொடங்கினார். வேலைகள் நடக்க நடக்க பணம் அதிகமாய் தேவைப்பட்டது. ஆகவே அவர் யார் யாரிடம் என்னென்ன பொருள் வாங்கலாம், யாரிடம் பணமாக வாங்கலாம் என்றும், எந்த வீடுகளில் வருமானங்கள் அதிகம் வருகிறது அவர்கள் ஆலயத்திற்கு கொடுப்பார்களா என்றெல்லாம் திட்டமிட்டார். அதன் பின்பு ஜெபித்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று பொருட்கள் பணம் என்று வாங்கினார். கூலி தொழிலாளிகளிடம் சென்று, தயவு செய்து ஆலயத்திலே ஒரு 10 நாட்கள் வந்து வேலை செய்யுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றெல்லாம் பேசி வேலைகளை செய்து இன்றைக்கு மக்கள் எல்லாரும் ஆண்டவரை தொழுது கொள்கிற அளவுக்கு ஒரு பெரிய தேவாலயமாக இருக்கிறது என்றால் ஊழியத்தில் எவ்வளவு அறிதல் தேவைப்படுகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் அந்திரேயா என்னும் சீசன் எல்லா மக்களையும் கவனமாக பார்த்தார். கையில் என்ன இருக்கிறது என்பதை பார்த்தார். நீங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டறிந்தார். மக்களிடம் நன்றாக தொடர்பில் இருந்தார், பேசினார் என்று பார்க்கின்றோம். ஊழியம் செய்பவர்கள் மக்களிடம் நன்றாக பேச வேண்டும் என்றும், தான் கேட்டால் அவன் தருவானா, அவன் குடும்பத்தார் தர விடுவார்களா என்றெல்லாம் அறிந்து தைரியமாய் அவன் தன்னிடம் தந்து விடுவான் என்ற நம்பிக்கையிலே ஆண்டவரிடம், இங்கே ஒரு பையன் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்திருக்கிறான் என்று கூறினான் என்று பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பத்தை எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம்? அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளை பற்றி சரியாக புரிந்து வைத்திருக்கிறோமா? நம் பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து வைத்திருக்கிறோமா? நம்மை சுற்றியுள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அப்போதுதான் குடும்பத்தை சீராக நடத்த முடியும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்பவர்களும் சுற்றிலும் என்ன நடக்கிறது, மக்களில்
யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரிடம் மறைக்காமல், என்னிடம் இவ்வளவுதான் இருக்கிறது ஆண்டவரே, இதை வைத்து நீர் எப்படி என்னை நடத்துவீரோ அது உம் கையில் இருக்கிறது என்பதை அவரிடத்தில் கொடுத்து விடுவோம். அவர் நடத்துவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னை பற்றியும் தன்னை சுற்றியுள்ளவர்களை பற்றியும் அறிந்து கொள்ளவும் கிருபை தாரும். உம்மை அதிகமாய் ஆண்டவர் நேசிக்க தெரிந்து கொள்ள கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.